நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டிய இன்றைக்கி 623வது பகுதியாக பார்க்க போகிறது பாண்டிச்சேரி. இப்போ புதுச்சேரின்னு அழைக்கப்படுற பாண்டிச்சேரி பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு ஊரில் தான் இருக்கக்கூடிய சிவன் கோவில். இந்த ஊரோட பேரை வில்வநல்லூர் அப்படின்னு பேர். வில்வநல்லூர் சொல்லி கேட்டால் யாருக்குமே இன்றைக்கி தெரியாது. ஏன்னா அந்த வில்வநல்லூருங்கிறது பேர் மருவி இன்றைக்கி வில்லியனூர் அப்படின்னு ஆயிடுது. இந்த வில்லியனூர் ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிவாலயம் தான் இன்றைக்கி நாம் போய் தரிசனம் பார்க்க போகிற கோவில். இங்கே அம்பாள் கோகிலாம்பாள். இந்த சுவாமி காமேஸ்வரர், திரு காமேஸ்வரர்னு சொல்லிட்டு. இந்த காமேஸ்வரர் சுவாமிக்கு நரசிங்கநாதர், நடுவழிநாதர், வைத்தியநாதர் அப்படின்லாம் நிறைய பேர் இருக்குது. அம்பாளுக்கும் குயிலம்மை, முத்தம்மைங்கிற பேர்லெல்லாம் அருள் பாலிக்கிறாள். இந்த வில்வநல்லூருங்கிற பேர்லேருந்தே நமக்கு தெரியறது இந்த இடம் ஒரு காலத்தில் வில்வ காடாக இருந்திருக்கு. இந்த வில்வ காடாக மாறினது எப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, ஒரு ராஜா கமலாபுரின்னு ஒரு இடம் தஞ்சாவூரில் இருந்தது. அந்த கமலாபுரியை தர்மபாலன் சொல்லி ஒரு சோழ ராஜா ஆண்டுன்னு இருந்தான். அந்த ராஜாவுக்கு அவனோட பூர்வ ஜென்ம வினை பயனால் அவனுக்கு குஷ்டரோகம் வந்துடுறது. குஷ்டரோகம் ஒன்று ஒவ்வொரு ஸ்தலமாக போய் தனக்கு குஷ்டம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டின்னு வரான். இந்த ஸ்தலத்துக்கு குளிச்சுட்டு சிவனுக்கு ஆராதனை பண்ணும்போது, பிரார்த்தனை பண்ணிக்கும்போது அவனோட குஷ்ட நோய் நீங்கிடுறது. உடனே ஈசனுக்கு பெரிய கோவிலாக இன்றைக்கி நாம் பார்க்குற கோவிலை கட்டினவர் அந்த தர்மபாலன் தான். இந்த தர்மபாலன்கிற சோழராஜா இந்த கோவிலை தஞ்சை பெரிய கோவில் மாதிரியே பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பெரிய கோவில்னு சொல்கிற அளவுக்கு கட்டியிருக்கார். திரும்பி பார்க்குற இடம்லாம் சிற்ப கலை அவ்வளோ அழகாக இருக்குது. தெற்கு பகுதியில் இருக்கிற கோபுரத்தை பார்த்தேன்னா 96 அடி உசரத்தில் 9 நில கோபுரம் அவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த கோவிலில் சுவாமி கிழக்க பார்த்துருக்கார், அம்பாள் தெற்க பார்த்துருக்கா. இந்த கோவிலில் இவர் என்ன பண்ணுறார், சுவாமிக்கு கோவிலை கட்டிட்டு நிறைய வில்வ மரங்களை நட்டு வைக்கிறார். வில்வ வனமாக இருந்தபடியாக இந்த இடத்துக்கு வில்வநல்லூர் அப்படின்னு பேர் வைக்கிறார். அந்த வில்வநல்லூர் தான் காலப்போக்கில் மருவி இன்றைக்கி வில்லியனூர்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இந்த கோவிலோட ஸ்தல வரலாறுன்னு பார்த்தோம்னா, பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவா அப்படிங்கிற ஒரு போட்டி வருது. அந்த போட்டி வரும்போது அவள் சரி இதில் சிவனோட அடியும் தலைமுடியும் பார்க்குறவாள்ல யார் பார்த்துட்டு வராளோ அவள் தான் பெரியவான்னு சொன்னோடனே இவர் பிரம்மா அன்னவாகனத்தில் சிவனோட தலைமுடியை பார்க்குறேன்ட்டு மேலே பறந்து போகிறார். போயிட்டு அவர் திருப்பி வரும்போது அவர் போய் சொல்கிறார், இந்த மாதிரி நான் சிவனோட இதை பார்த்துட்டேன்னு சொல்கிறார், தலைமுடியை பார்த்துட்டேன்னு சொல்கிறார். அப்படி சொன்னபடியாக அவருக்கு சாபம் வந்துடுறது. சாபம் வந்தபடியாக அவர் தான் பண்ணின தப்புக்கோசரம் தனக்கு நிவர்த்தி வேணும் அப்படின்னு சொல்லி ஈசனை கேட்குறார். ஈசனை கேட்ட உடனே ஈசன் இந்த மாதிரி இந்த முத்தாறு அப்படின்னு சொல்லி இருக்குது, அந்த முத்தாறு கரையில் இருக்கிற இடத்துல போய் சுவாமியை வேண்டிண்டா, ஈசனை வேண்டிண்டா நிவர்த்தி கிடைக்கும் சொன்ன உடனே பிரம்மாவையும் இங்கே ஒரு தீர்த்தத்தை உண்டு பண்ணி, அதனால்தான் இந்த கோவிலில் இருக்கிற தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த பிரம்ம தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு இங்கேருந்து சுயம்புவாக இருக்கக்கூடிய இந்த ஈசனை வழிபாடு பண்ணி தன்னோட சாபத்தை நீக்கின்றாராம். இங்கே பிரம்மா மட்டும்தான் வேண்டின்றாரான்னா இல்லை, இங்கே சூரியன், சந்திரன், மன்மதன், ஆதிசேஷன்,
அதுக்கப்புறமா இந்திரன், அப்படி நிறைய பேர் இந்த கோவிலில் வந்து வேண்டின்னு இருக்கா. அதே மாதிரியே இந்த தர்மபாலன் அப்படின்ட்டு இந்த கோவிலை கட்டினார் இல்லையா, அவரை தவிரவும் இந்த கோவிலில் வந்து இன்னும் 2 ராஜாக்கள், பின்னாடி காலத்தில் வந்த ராஜாக்களும் இந்த கோவிலில் நிறைய பேர் வந்து வேண்டின்னு இருந்து அவளோட இதை பலன் அனுபவிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. அந்த இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நந்தி பகவான் இருக்கார். அந்த நந்திக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு நந்தியும் இருக்குது. அந்த நந்திக்கு பேர் வந்து பிரசவத்துக்கு, சுகப்பிரசவத்துக்கு உதவுற நந்தி அப்படின்னு, பிரசவ நந்தி உள்ள ஸ்தலம் இந்த ஸ்தலம்தான். இதே மாதிரி காஞ்சிபுரம் பக்கத்துலேயும் உத்திரமேரூர்கிட்ட ஒரு இளநகர்னு ஒரு கிராமம், அந்த கோவில்லையும் இதே மாதிரி பிரசவ நந்தி இருக்குது. அதை திருப்பி வச்சுட்டு போனாக்க பிரசவமாகும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே வரலாறு நம்ம இந்த கோவில்லையும் பார்க்க முடிகிறது. என்ன நந்தியை திருப்பி வைக்கிறதா என்னன்னு சொல்லி கேட்டேன்னா, இந்த பெரிய நந்திக்கு முன்னாடி இருக்கிற அந்த சின்ன நந்தி நகர்த்தக்கூடியதாக இருக்குது. அந்த சின்ன நந்தி, பிரசவ நந்தியை யார் வீட்டில் பிரசவத்துக்கு பேறுகாலத்துக்கு பெண்கள் இருக்காளோ அவளுக்கு பிரார்த்தனை நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆகணும்னு சொல்லி இந்த ஸ்தலத்துக்கு வந்து அம்பாள் சந்நிதியில் வேண்டிண்டு அந்த நந்தியை அவள் வீடு இருக்கிற திசையை நோக்கி திருப்பி வச்சுட்டு போயிடுவாளாம். பிரசவமான உடனே தாயும் செய்யுமா இந்த கோவிலுக்கு வந்து அம்பாளுக்கு ஒரு சின்னதாக அபிஷேக ஆராதனைகள் செஞ்சுட்டு பிரசவ நந்தியை திருப்பி அம்பாளை பார்த்த மாதிரி வச்சுட்டு போவாளாம். இதுதான் இந்த ஊரில் நடக்கக்கூடிய விசேஷம். நிறைய பேருக்கு இங்கே சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு இந்த நந்தி காரணம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி இந்த ஸ்தலத்தில் பைரவர் வந்து நாய் வாகனம் இல்லாமல் இருக்கார். அவரோட வாகனமான நாய் இல்லாமல் இருக்கார். அதனால் இது வந்து ஒரு முக்தி க்ஷேத்திரம் அப்படின்னும் சொல்லப்படுறது. இங்கே நேர்த்தி கடன் சொல்லிவிட்டு அம்பாளுக்கும் சுவாமிக்கும் அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாத்துறது தான் இங்கே நேர்த்தி கடனாக இருக்குது. இங்கே இந்த சுயம்பு மூர்த்தியாக இருக்கிற இந்த சுவாமியை பங்குனி தமிழில் பங்குனி மாதம் 9, 10, 11 இந்த 3 நாள்லேயும் சூரிய பகவான் வந்து இங்கே சுவாமிக்கு சூரிய பூஜை பண்ணுறார் அப்படிங்கிறதும் இங்கே இருக்குது. இந்த பிரம்மாவுக்கு ஈசன் காட்சி கொடுத்த நாள் வந்து ஒரு பௌர்ணமி நாளாம். அந்த பௌர்ணமி அன்னைக்கு அது ஒரு ஞாயிற்றுக்கிழமையாகவும் இருந்திருக்கு. அதனால் இங்கே வந்து பௌர்ணமியும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்த அன்னைக்கு வந்து இங்கே எந்த பிரார்த்தனை வச்சாலும் சுவாமிக்கிட்ட உடனே அந்த பிரார்த்தனை வந்து நிறைவேறிடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய ஸ்தலங்களில் இந்த ஸ்தலமும் ஒன்று. யாருக்கெல்லாம் பாண்டிச்சேரிக்கு பக்கம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அவள் போய் பார்க்கணும். கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய கோவில் இது. இங்கே வந்து ஆடிப்பூரத்து போது அம்பாளுக்கு பிரம்மோற்சவம் நடக்கிறது. அதுக்கப்புறமா ஈசன் கோவிலுக்கே உண்டான எல்லா பூஜைகளும் இங்கே சிறப்பாக நடக்கிறது. சித்ரா பௌர்ணமி, வைகாசி சுவாதி போது பிரம்மோற்சவம், அப்புறமா தேர் திருவிழா, ஆணி திருமஞ்சனம், ஆடிப்பூரம், ஐப்பசி கந்த சஷ்டி, ஐப்பசியில் அன்னாபிஷேகம், கார்த்திகையில் லட்ச தீபம் ஏற்றுறது அப்படின்னு சொல்லி சிறப்பாக இருக்குது. இங்கே இருக்கிற இந்த தேர் திருவிழா வந்து தேரும் பெரிய தேருன்னு சொல்லப்பட்டது. இந்த தேர் திருவிழா அன்னைக்கு இந்த ஊரை சேர்ந்த அப்போ யார் கவர்னராக இருக்காளோ கவர்னரும் முதலமைச்சரும் சேர்ந்து வந்து தேரை இழுத்து அன்னைக்கு திருவிழா கொண்டாடுவா அப்படின்னும் இந்த கோவிலில் சொல்லப்பட்டது. இந்த பகுதி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமஸ்காரம்.